அதே சமயம் தேவி சத்தியோட மறுஜென்மமான தேவி பார்வதி சிவபெருமான் மீது பேரன்பும் காதலும் கொண்டு அவரோட தவநிலை கலையும் தருணம் நோக்கி காத்திருக்காங்க. சிவபெருமான் தன் தவநிலையை கலைத்து தேவி பார்வதி மீது காதல் வயப்படுற சூழ்நிலையை உருவாக்குறதுக்காக காமதேவனோட உதவியை கேட்கிறாங்க மற்ற தேவர்கள். காமதேவனும் இதற்கு சம்மதிச்சு தவநிலையில இருக்க சிவபெருமான் மீது காதல் அம்ப தொடுக்க தவம் கலைச்சு கோபத்தோட எழும் சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண் பார்வையால காமதேவனை பஸ்பமாக்குறாரு. இந்த சம்பவத்துல பெரும் வேதனை அடையிற காமதேவனின் மனைவி ரத்தி சிவபெருமான் கிட்ட வந்து தன் கணவனை உயிர்த்தலை செய்யுமாறு வேண்டி அழுகிறாங்க. ரத்தியோட வேதனையை கண்டு மனமிறங்குற சிவபெருமான் காமதேவனும் ரத்தியும் மறுஜென்மம் எடுத்து ஒன்னு சேருவாங்கன்னு வரம் கொடுக்கிறாரு. இப்படி சிவபெருமானோட நெற்றிக்கண் பார்வைக்கு பஸ்பமான காமதேவன் தன்னோட மறுஜென்மத்துல பிரத்யும்னன்கிற பேர்ல கிருஷ்ணருக்கும் ருக்மிணி தேவிக்கும் மகனா பிறக்கிறாரு.